நீதிமொழிகள் 31 பெண்களுக்காக எழுதப்பட்ட அல்லது ஒரு சிறந்த பெண்மணி, குணசாலியான ஒரு பெண்மணி. ஆங்கிலத்தில் அதுக்கு ஈக்குவலண்டான வேர்ட் அ வர்ச்சுவஸ் உமன். எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத அழகாய் வர்ணித்திருக்கிறது. அநேக காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை 26வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 31:26, தன் வாயை நியாயம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஸோ ஒரு குணசாலியான ஸ்திரீடா இந்த குணாதிசயமும் காணப்படும் என்று சொல்லி ஞானி எழுதியிருக்கிறார். ஆனால் பொதுவாக உலக அளவில் காணப்படுகிற அல்லது அட்லீஸ்ட் நம்ம சமுதாயத்தில் காணப்படுகிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள்னால் அதிகமாக பேசுகிறவர்கள். அதனால தான் வாயாடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் வாயாடன் அதற்குரிய ஆண்பால் என்னவா இருக்கணும்? வாயாடன் இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அப்போ அட்லீஸ்ட் தமிழ் கலாச்சாரத்திலேயாவது பெண்கள் எப்படியா தான் இருக்கிறாங்க? ஒரே அதிகமாக அலப்புகிற வாயை உடையவர்களாக இருக்கிறாங்க. பேசி பேசியே இவங்க என்ன பண்ணிடுவாங்க? காரியத்தை கெடுத்துருவாங்க. அப்படிலாம் உலகத்தில் பொதுவாக பெண்களை பற்றி காரியங்கள் சொல்லப்படுது. எந்த ஒரு காரியமும் சொல்லப்பட்டதுன்னா அதற்கு ஒரு பின்னணி இருக்கும். நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்போ பெண்களிடத்தில் பொதுவாக காணப்படுற ஒரு சில குணாதிசயங்களை வைத்து பெண்கள்னா இப்படி தான் அப்படி என்று சொல்லி ஒரு தோற்றத்தை, ஒரு இமேஜை நம்மளே நமக்கு கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறோம். நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். உண்மையை ஒத்துக்கொண்டாதான் மாற்றம் சாத்தியம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் ஒரு அழகான பெண்மணியை, ஒரு உத்தம பெண்மணியை வர்ணிக்கும் போது ஒரு வார்த்தை நம்ம வாசித்த அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவள் வாயை திறந்தால் அதில் ஞானம் விளங்கும், அவள் பேசினால் அதில் தயையுள்ள போதகம் வெளிப்படும். அதில் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. she opens her mouth with wisdom and on her tongue is the law of kindness. Otherwise, giving counsel and instruction. Okay, அவள் தன் நாவில் என்ன வச்சிருக்கிறாளாம்? நல்ல கவுன்சிலையும் நல்ல விதமாக அன்போடு சொல்லக்கூடிய பலவிதமான ஆலோசனைகளையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்குன்னா வேதத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்தார்களா? அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களை அவ்விதமாக வாழ வைத்த தேவன் என்னையும் அவ்விதமாக வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உடையவர்களாக என் தேவனால இந்த மாற்றம் சாத்தியம். அப்படி ஒரு பெண் ஞானமுள்ள பெண்ணாக மாறினால் முதலாவது அவளுடைய குடும்பம் கட்டப்படும். அப்புறம் அவள் நிமித்தமாக அவள் சார்ந்த பெரிய குடும்பங்கள் கட்டப்படும், சபை கட்டப்படும், சமுதாயம் கட்டப்படும். ஹல்லேலூயா. அந்த மாற்றத்தை விரும்பி கர்த்தர் இந்த நாளிலே ஒரு 3 பெண்களை இவ்விதமாய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நமக்கு வேதத்தில் இருந்து 3 பெண்களை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். முதலாவது பெண், எல்லாரும் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி வைத்து கொள்ளுங்க. ஓகே, அதில் இருந்து தான் ஃபுல்லாக அந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் தான் அந்த பெண்ணை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எவ்விதமாய் அவள் இப்படிப்பட்ட ஒரு ஞான பெண்மணியாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பெண்மணியினுடைய பெயர் அபிகாயில். சரியா? இவள் இந்த எந்த சூழலிலே இவளை குறித்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், சவுலுக்கு பயந்து தாவீது அலைந்து கொண்டிருக்கும் போது அவரோடு கூட ஒரு கூட்டம் வாலிபரும், ஓகே, நல்ல போர் செய்யக்கூடிய, பட்டயத்தை கையாளக்கூடிய ஒரு கூட்டம் வாலிபர் அந்த வனாந்தரத்தில் தாவீதோடு கூட இருந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழலிலே தாவீதுக்கு உணவு, கையில் வைத்திருந்த உணவெல்லாம் காலியாகி விட்டது. ஏன்னா அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்த எல்லா வாலிபருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலிலே அந்த பக்கத்திலே நாபால் என்ற ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தார். நல்ல பணக்காரர்.
அவர் தொழில்துறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அங்கே இருந்தார். நிறைய ஆடுகள் மாடுகள், அப்போ அதை மயிர் கத்தரித்து, ஸோ அந்த உலன் பிஸ்னஸ் எல்லாம் அவர் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார். ஸோ நல்ல செல்வந்தனாக அவர் இருந்தபடியினால அவரிடத்திலே உணவு கேட்டு தன்னுடைய வாலிபரிலே ஒரு சிலரை தாவீது அனுப்புவார். ஏன்னா இவர்கள் மயிர் கத்தரிப்பதற்கு வனாந்திரத்தில் தங்களுடைய ஆடுகளை மடக்கும் போது எதிரிகள் வந்து எப்போதுமே அந்த அவர்கள் எல்லாம் ஒரு நாடோடிகளாக தான் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ எதிரில் இருந்து ஏதாவது ஒரு கூட்டம் வந்து இவர்கள் மேல் விழுந்து இவர்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் அவர்கள் கொள்ளையிட்டு சென்று விடுவது வழக்கம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த நாபாலுடைய ஆடுகள் அந்த மயிர் கத்தரிக்கிறதற்காக வனாந்தரத்தில் மடக்கப்படும் போது தாவீதோடு கூட இருந்த அந்த வாலிபர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருந்திருக்காங்க. அப்போ அந்த உரிமையில, ஏனெனில் இவர்களும் அந்த இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். ஸோ அந்த உரிமையில நாபாலிடம் சென்றால் நமக்கு சற்று உணவு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு வாலிபரை அனுப்பும் போது நாபாலுடைய குணாதிசயம் ஒரு நல்ல, he was not a kind man or he was not even a sensible man. அப்படி இருந்ததுனால என்ன ஆயிற்று, இந்த வாலிபரிடத்துல தாவீதை பற்றியும் ரொம்ப கொஞ்சம் மட்டமான ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அந்த வாலிபரை அசிங்கப்படுத்தி அனுப்பிவிடுவாங்க. அந்த 25:10 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளிலே அநேகர் உண்டு. சவுலின் எஜமானிடத்திலிருந்து இவன் ஒரு ஓடி போய் ஒளிஞ்சு திரிகிறவன், இவன் he is not a faithful man என்று சொல்லி அவன் மீது இருந்த அந்த அபிஷேகத்தையும் அழைப்பையும் அறியாதவனாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி வாலிபரை அவமானப்படுத்தி அனுப்புனதுனால தாவீது ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ அந்த அவங்க கூட இருந்தவங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இப்படியாக நல்ல ஒரு உறவில் தான் நாங்கள் அவர்களுடைய நாபாலுடைய வேலைக்காரரோடு இருந்தோம், அவங்களுடைய ஆடுகளெல்லாம் காத்து கொண்டோம் அப்படின்லாம் சொன்ன உடனே தாவீது ராஜாவுக்கு இப்படி நம்மளை மட்டமாக பேசிட்டாரு, ஈசாயின் குமாரன் என்று தொடர்ந்து வந்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் டேமேஜிங்காக பேசுவார் நாபால். உன்னை கோச்சி நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அவங்க மேலே விழுந்து அவங்களுடைய காரியங்களெல்லாம் அழித்து போட்டு அவங்க ஆளுங்களெல்லாம் கொன்று போட்டுருங்க என்று திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாரு தாவீது. இந்த செய்தி நாபாலுடைய வேலைக்காரில் ஒருவருக்கு புரிந்து எஜமான்ட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா எஜமான் ஷார்ட் டெம்பர்ட் மேன், திடீரென்று என்ன விதமான முடிவும் அவர் எடுப்பார். நான் முதலே சொன்னேன், he was not a sensible man. ஒரு சரியான விதத்தில் யோசிக்க முடியாத ஒரு நபராக அவர் இருந்ததுனால அவருடைய மனைவி தான், அந்த நாபாலுடைய மனைவி தான் அபிகாயில், அவளிடத்துல சென்று அந்த வேலைக்காரர் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி, இப்படி நமக்கு ஆபத்து வரத்தக்கதாக நம்முடைய எஜமான் இப்படி தவறான ஒரு காரியத்தை செய்து விட்டதுனால இப்போ எதிரிகளாக தாவீது ராஜாவுடைய ஆட்கள் மாறி நம்ம அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. 14-17 வரை அந்த வேலைக்காரன் நிலையை எடுத்து சொல்லுகிறான் அபிகாயிலிடத்துல. அப்பொழுது அபிகாயில் 18 எல்லாரும் பாருங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய், எல்லாரும் சொல்லுங்க, தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்துக்கொண்டு தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். படபடன் பார்க்க நல்ல செல்வந்தர் வீடு, எல்லாமே நிறைய இருந்திருக்கு. இருந்ததுல தான் கொஞ்சம் தனக்கு தாவீது கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாததுல தேவையில ஒரு ராஜாவாக வரப்போகிறவர் என்ற அறிவுடையவளாக அவள் உடனே என்ன பண்ணுகிறாள், எல்லாவற்றையும் எடுத்து ஜனங்களிடத்துல கொடுத்துட்டு உடனே தன் புருஷனாகிய நாபாலுக்கு அப்பொழுது அவள் அதை அறிவிக்கவில்லை. 20 பார்க்கிறோம், அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகை. சரியா? ஸோ உடனே என்ன பண்ணுறா, பொருளெல்லாம் முன்னால் அனுப்பி பிறகாக அவளும் ஒரு கழுதையின் மேலே ஏறி தாவீது அவனுடைய வேலைக்காரரோடு இருக்கிற அந்த இடத்திற்கு அவள் கடந்து செல்லுகிறாள். இதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்பொழுது அவள் அதை தன்னுடைய புருஷனாகிய நாபாலுக்கு அறிவிக்கவில்லை. காரணம், அவனால்
ஒரு நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில உள்ள ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டதுனால ஒரு சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத கணவர் இருக்கலாம். ஒரு சிலர் இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், தாயின் சொல்லுக்கு திருமணமான பிறகும் முழுவதுமாக கீழ்ப்படிந்து அம்மா சொல்றபடிதான் நடப்பேன் என்று சொல்லுகிற கணவன்மார்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் முன்கோபக்காரர்களாய் ஒரு விதமாய் மேனிப்புலேட் பண்ணுகிறவர்களாக தங்களுக்கேற்ற விதத்துல காரியங்களை அப்படியே வளைத்து கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜென்ரல் ஐ எம் டெல்லிங், அதற்காக பெண்கள் எல்லாரும் பூரண பெண்கள் என்று சொல்ல வரல. இப்படிப்பட்ட கணவன்மார் இருக்கும்போது மனைவிகள் அவரிடத்துல போய் இப்படிப்பட்டவரோட உட்கார்ந்து பேசி அவரை சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அது தவறாய் முடிந்துவிடும். ஒருவேளை அந்த கணவர் அப்போது நீ போகக்கூடாது அப்படி என்று ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த மனைவி கடந்து செல்வது கணவன் வார்த்தையை மீறி செல்வதாக மாறிவிடும். நம் மீது, நம் குடும்பத்தின் மீது, நம்முடைய தொழில்துறையின் மீது, நம்முடைய வருங்காலத்தின் மீது ஒரு தாக்குதல் வருவது அல்லது ஒரு அழிவு வருகிறது, ஒரு சீரழிவு வருகிறது என்பதை அறிந்த அந்த பெண் தீவிரமாக அந்த சூழ்நிலையை சரி செய்து பின்பு தன் கணவனிடத்துல காரியங்களை சொல்லி கொள்ளலாம் என்பது போல அவள் இந்த இடத்திலே சிந்திக்கிறாள். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சிமியோன் இயேசு கிறிஸ்துவ மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்குள்ள கொண்டு வரும்போது உன் இதயத்தை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி ஒரு சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னாளிலே அவர் உலகத்திற்காக மரிக்க போவதை குறித்து பேசின போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மரியாள் இந்த காரியங்களை எல்லாம் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். எல்லா வார்த்தைகளையும் அப்படியே வாயிலிருந்து உதிர்த்து விடுகிற சூழலுக்குள்ள பெண்கள் இருக்கக்கூடாது. ஒரு சில காரியங்களை உள்வாங்கி அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி அந்த சூழ்நிலையினுடைய முடிவு குடும்பத்திற்கும் சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் தொழிலுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய விதத்தில அந்த சூழலை மாற்றுகிறவளே ஞானமுள்ள பெண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த நிலையிலே கணவனிடத்துல சொன்னா நிச்சயமா அலோவ் பண்ண மாட்டான் என்று அறிந்தவள் இப்பொழுது தேவை தாவீது ராஜாவுடைய கோபத்தை குறைச்சிடணும், அவர் நமக்கு விரோதமாய் வரக்கூடாது, அந்த முடிவை நடத்தி விடுவதற்காக அவள் ஞானம் உள்ளவளாக இந்த இடத்திலே அவள் தீவிரமாய் போகிறத பார்க்கிறோம். அது ஞானத்தோடு அவங்க ஆட்கள் பசியில் இருக்கிறாங்க, முதலாவது அந்த பசியை நம்ம என்ன பண்ணிடுவோம், போக்கி விடுவோம் என்று சொல்லி அவள் செய்ததுனால அந்த நாளிலே அந்த சீரழிவு தவிர்க்கப்படுகிறது. அப்படியே நீங்க 23வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. எதற்காக இப்படி செய்கிறாள்? தேவனுடைய திட்டத்திலே தாவீதுக்கு இருக்கிற அந்த மகா மேன்மையான ஸ்தானத்தை இந்த பெண் அறிந்தவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இவர்கள் இஸ்ரவேலை சார்ந்தவர்கள் தான், இவர்கள் தேசத்துக்குள்ள நடக்கிற காரியங்களை அறிந்தவர்கள். ஆனால் நாபால் அதை குறித்து நிதானமாய் பேச அறியாதவனாய் இருக்கையிலே இந்த பெண் அவனுடைய மனைவியாகிய அபிகாயில் பின்னாளிலே ராஜாவாக வரப்போகிறவர் இவரை நம்ம பகைத்து கொள்ள கூடாது, இவரிடத்துல நல்ல உறவிலே இருப்பதுதான் நாளைக்கு அவர் ஆளும்போது நான் ஒரு பிரஜையாக, என்னுடைய குடும்பம் ஒரு பிரஜையாக, அங்கு உள்ள ஒரு சிட்டிசனாக நம்ம இருப்போம், அவர் பவர்ல வரும்போது நமக்கு கெடுதி வந்துவிடக்கூடாது என்று சொல்லி இன்றும் அவளுடைய கண் அவரை ராஜாவாக கண்டதுனால அவள் கழுதை விட்டு தீவிரமாய் இறங்கி முகங்குப்புற விழுகிறாள். இது ஒன்று அவளுடைய ஞானத்தை காட்டுகிறது, அடுத்தது அவளுடைய சிம்பிளிசிட்டியையும் தாழ்மையையும் காட்டுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சகோதரிகளை, இந்த தாழ்மையின் உள்ளம் நமக்குள்ளே இருந்தால், அதற்காக எல்லார்ட்டையும் போய் நீங்க பணிஞ்சு விழுங்க என்று சொல்லல, தேவ திட்டத்திற்கு அடுத்து காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலோ நாம் வாழுகிற சமுதாயத்திலோ நம்மை வேலை இடங்களிலோ காணப்பட்டால் நம்மை
தாழ்த்தி அந்த தேவ திட்டம் பரிபூரணமாக நிறைவேறுவதற்கு நாமும் அதற்குள்ள ஒரு பங்காக மாறிவிடுவதே ஞானம். ஆமென் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எதிர்த்து நின்று நான் ஏன், அவன் ஒன்றும் இல்லாதவனா இப்போ காட்டில் ஓடிட்டு இருக்கான், நான் ஒரு செல்வந்தரின் மனைவி என்ற ஆணவம் அவளிடத்துல காணப்படவில்லை. இதுவும் அவளிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த வார்த்தை, ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேலே இருக்கிறது என்பதை நம்ம ஃபுல்லும் வாசிக்க நேரம் இல்லை. 28வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் வர. ஏன்னா முதல்ல பணிந்து விழுந்துடுறான். அப்போ தாவீது now he is mentally ready to listen to all that she speaks. ஏற்கனவே பொருட்கள் வேற அங்க போய் சேர்ந்தாயிற்று. அப்போ இப்போ தாவீதுடைய கோபம் குறைஞ்சிட்டு, ஆகவே இப்பொழுது அவள் பேசுவதை அவன் கேட்க ஆயத்தமாயிருக்கிறான். இதுவும் நமக்கு ஒரு பாடம். சூழ்நிலையை சற்று அமைதலாக்கி, கொஞ்சம் ஒரு பேர்னிங்கா ஒன்று இருக்கு, அந்த வேளையில சூழ்நிலை அமைதியான பின்பு நம்ம ஆலோசனையோ அல்லது ஒரு சில காரியங்களை நம்ம பேசினால், சுற்றி இருக்கிறது கணவராக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ஒரு முக்கியமான ஒரு பங்குதாரராக, இதில் தாவீது அந்த பிரச்சனையினுடைய ஒரு பங்குதாரர் இல்லை, அப்படிப்பட்டவர்களிடத்துல அந்த வேளையில நம்ம யோசனை சொல்லும்போது அல்லது வாயை திறந்து ஞானமான வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் கேட்க ஆயத்தமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படியே எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில எனக்கு தான் மெத்த ஞானம் இருக்கு, நான் தான் பெரிய ஞானி என்பது போல சரியான காரியங்களை பேசினாலும் அதை கேட்பதற்குரிய சூழலிலே நிலையிலே எதிரில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அப்பொழுது நம்முடைய வார்த்தைகள் ஞானமான வார்த்தைகளாகவே இருந்தாலும் அது அலட்சியப்படுத்தப்படும், புறம் தள்ளப்படும். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம்முடைய குடும்பத்தில் பல நிலைகளிலே பல நேரம் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷன், இப்படிப்பட்ட காரியங்கள் வரத்தான் செய்கிறது. அந்த வேளையிலே அந்த ஃப்ரிக்ஷனை அமைதல் படுத்தி அந்த சூழ்நிலையில் அமைதலாக்கி பிறகு நம்ம ஆலோசனை சொன்னா அதன் முடிவை நீங்க பாருங்க. 33ல் தாவீதே சொல்லுகிறார், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அவர்களை கொன்று குவித்து விட வேண்டும் என்று கிளம்பின அந்த தாவீதினுடைய வாயில அதுல இருக்கிற ஒரு முக்கிய பெண்மணி ஆகிய அந்த அபிகாயிலுடைய வார்த்தைகளை அவன் ஏற்று கனப்படுத்தி சொல்றான், இந்த வார்த்தை நீ சொன்ன அந்த யோசனை உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான யோசனை. அவன் என்ன சொல்லுவா, நீங்க இஸ்ரவேலின் மேல ராஜாவாக வருவது நிச்சயம். நாபால் சற்று முரட்டு குணம்தான், அவருடைய குணம் எனக்கு தெரியும், நான் அவருடைய மனைவி அவரோடு கூட வாழுகிறேன். ஆனா இந்த சூழலில் நீங்க ரத்தம் சிந்தினீங்கன்னா நாளைக்கு தேவையில்லாத ஒரு காரியத்திற்கு ராஜா ரத்தம் சிந்தினார் என்பதை கர்த்தரும் யோசிப்பாரு, நீங்களும் யோசிப்பீங்க. தவறாக உங்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுவதற்கு நீங்க வருகிற இந்த எதிர்த்து வந்து இந்த ஜனங்களை கொல்லுகிற அந்த காரியம் காரணமாய் அமைந்து விடும் என்று சொல்லி நிதானமாய் ஞானமாய் யோசித்து அவள் பேசின அந்த வார்த்தையை நல்ல யோசனை, ஆசீர்வாதமான யோசனை என்று சொல்லி தாவீது அந்த இடத்துல ஏற்றுக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறகாக திரும்பி வருங்கிறாங்க, எல்லாத்தையும் சூழ்நிலையை சரிப்படுத்திட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் முதலே சொல்லிட்டேன், அவன் வந்து ஒரு சரியான விதமான ஒரு மனிதனாக, தீய பழக்கங்கள் தவறான வாழ்க்கை முறை உடையவனாக அவன் இருந்தபடினால திரும்பி வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா 36ல் சொல்லப்பட்டிருக்கு, அபிகாயில் நாபால் இடத்திற்கு வந்த போது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது, அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறுத்து இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. ஸோ இப்போ போனதும் தெரியாது, திரும்பி வந்ததும் தெரியாது. இது எழுதப்பட்டதற்கு காரணம், திரும்பி வந்த உடனே இப்படிப்பட்ட சூழல்ல நான் சென்று சமாதான தூதுவராக சென்று காரியத்தை சரிப்படுத்தி வந்திருக்கிறேன்னு ஹஸ்பண்டை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு அவருடைய ரூமுக்குள்ள போனா அவர் என்ன பண்றாரு, குடிச்சு ஆளு தண்ணியில் அப்படியே வெறிச்சு ரொம்ப மிக மோசமான ஒரு நிலையில காணப்பட்டவுடன் அமைதலோடு சென்று விடுகிறார். She knew when to open her mouth.
அவளுக்கு எப்பொழுது கணவனிடம் காரியங்களை பேசணும், குறிப்பிட்ட அந்த மனிதர்களிடத்துல அந்த காரியத்தினுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த தன் அடக்கம் உடையவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. இது பெண்களாகிய நமக்கு ரொம்ப வேணும். அந்த நேரம் அவன் போய் சொல்லியிருந்தானா அவனுக்கு புரியுமோ புரியாதோ, அரைகுறை புரிதல், நீ எங்கே போயிட்டு வந்த என்று அசிங்கமாக சொல்லி சண்டை வந்து என்னதாவது ஆயிருந்திருக்கும். ஆனால் அவள் அது ஒன்றையும் சொல்லாமல் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தான். பொழுது விடிந்த பிறகு சொன்னான், சொல்லாமலும் இல்லை. எதையும் கணவனுக்கு மறைக்க கூடாது சொன்னான். பொழுது விடிந்த போது அவனுக்கு அந்த குடியிலிருந்து ஒரு தெளிவு வந்திருக்கும். அதற்கு பிற்பாடு அவள் காரியத்தை சொன்னாள். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:14 பின்பகுதி, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புத்தி உள்ள, ஒரு ஞானமுள்ள மனைவிகளாக நம்ம காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அருளும் ஈவு. ஆனால் ஈவு என்றால் இந்த இடத்துல இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி டிரான்ஸ்லேஷன் வரல. A prudent wife is from the Lord. அப்போ ப்ரூடண்ட் அப்படின்னா என்னன்னா அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறமை, மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், கவனமாக சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நடக்கும் ஒரு ஆற்றல், தேவையற்ற ரிஸ்க, அன்வான்ட் தேவையில்லாத நேரத்தில் எடுக்காமல் இருக்கிற ஒரு குணம், இத்தனையும் உடையவள் தான் யாரா? ப்ரூடண்ட் வைஃப். பிறக்கும் போதே எல்லாரும் எல்லா விதமான குணங்களோடும் நம்ம பிறந்து விடுவது இல்லை. ஒருவேளை இதுல ஒரு சில காரியங்கள் தான் அபிகாயிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நீதிமொழிகளில் வாஸ்தவனா புத்தி, ஞானம், ப்ரூடன்ஸ்னா என்ன என்று சொல்லி பல நிலைகளிலே பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு புத்தி உள்ள பெண்ணாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் ஜெபிக்க தொடங்கினால் நாமும் புத்தி உள்ளவர்களாக மாற முடியும். வேதத்தில் ஒரு அபிகாயில் புத்தியாய் இருந்தால், ஞானமாய் செயல்பட்டால், அதை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதனால தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அபிகாயில போல நானும் புத்தி உள்ளவளாய், ஞானம் உள்ளவளாய், ஒரு ப்ரூடண்ட் ஒய்ஃபாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 14 2வது வசனத்தில், சரி, அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தி உள்ள ஸ்திரீயை அழைத்து, சரி, இந்த கதையை நான் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறேன். அம்னோன், ஓகே, இங்கே கவனிங்க, என்ன கவனிங்க, தாவீதினுடைய மகன் அம்னோன், தாவீதினுடைய மகன் அப்சலோம். பட் 2 பேரும் ஒரு தாய்க்கு பிறவாதவர்கள், ஒரே தகப்பன் தாவீது. அப்போ அம்னோன் அப்சலோமினுடைய சகோதரியாகிய தாமாரோடு தவறாய் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சதுனால அப்சலோமுக்கு அது ரொம்ப அப்செட் ஆயிரும். உண்மைதானே? தன் சகோதரியை கற்பழித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவனை பழி தீர்க்கணும்னு காத்திருந்து ராஜகுமாரருக்கு விருந்து தரேன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல அம்னோனை என்ன பண்ணிடுறான்? கொலை பண்ணிடுறான். இந்த செய்தி தாவீது ராஜாவுக்கு வந்த உடனே, என்னன்னாலும் தப்பு பண்ணிட்டான் உண்மைதான், ஆனாலும் தன் பிள்ளைய, தன் ஒரு மகனை இன்னொரு மகன் கொன்று விட்டான் என்ற உடனே அப்சலோம் மீது அவருக்கு ரொம்ப கோபம். அப்படிங்கிறத அவனை சுற்றி வாழ்ந்தவர்கள் சொன்ன உடனே அவன் பயந்து ஊருக்குள்ளே வராமல் கேசூரின் ராஜாவிடத்தில் ஓடி போய், கேசூர் என்பது இன்னொரு ஊர், அங்கே போய் அந்த ராஜாட்ட அடைக்கலம் பூந்துக்கிறான். தாவீது இங்கே ராஜா, அவருடைய மூத்த மகன் அப்சலோம் தகப்பன் இருக்கிற தேசத்தில் இருக்காம இன்னொரு தேசத்தின் ராஜாவிடத்தில் அடைக்கலம் புகுந்தால் அது ரொம்ப அசிங்கமாக பேசப்படும் இல்லை, சொந்த மகன். அப்படி இருக்கும்போது தாவீது ராஜாவுக்கு நல்ல உண்மையுள்ள உத்தமமான நல்ல பராக்கிரமசாலியான ஒரு தளபதி உண்டு, போர் வீரன் உண்டு, அவர் பெயர் யோவாப். அவருக்கு இந்த சூழ்நிலை ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பிடிக்கல. தகப்பனும் மகனும் இவ்விதமாய் பிரிந்து இருக்கிறார்களே என்று சொல்லி இவர்களை இணைக்கணும்னு சொல்லி ஒரு டிராமா போட ட்ரை பண்றாரு. சரிங்களா? அந்த டிராமா போடுவதற்கு இவரா போனா ராஜா கண்டுபிடிச்சுவாருன்னு சொல்லி அவர் ஒரு பெண்ணை உபயோகப்படுத்தினார். அந்த பெண்ணு வாழ்ந்த ஊர் தான் தெக்கோவா. அங்கு அவள் புத்தியுள்ள ஸ்திரீ என்று அழைக்கப்பட்டாள். சரி, என்ன டிராமா அப்படின்னு சொன்னா, நீ ராஜா கிட்ட போன, அந்த காலத்துல ஏதாவது தங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா ராஜா கிட்ட போவாங்க. ஸோ நீ தாவீது ராஜா கிட்ட போங்க,
அங்கே போய் இப்படி எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க, 2 மகன்களுக்கு ஒரு சின்ன காரியத்தில் சண்டை வந்ததில் ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்று போட்டுட்டான். இப்போ ஊராரும் என்னை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவன் கொலை செய்து விட்டபடினால் அவனை எங்கிட்ட கொடு, அவனை நாங்கள் கொல்லணும், கொலை செய்தவன் கொல்லப்பட வேண்டும் என்ற நியமத்தின்படி அவனை நாங்கள் கொல்லணும். இப்போ ஆல்ரெடி ஒரு பிள்ளை எனக்கு போயிடுச்சு, அடுத்த பிள்ளை எனக்கு இழந்து நான் பிள்ளையற்றவளாக நிற்கணுமா? ராஜாவே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று ஒரு மாதிரி ஒரு இழவு கொண்டாடுகிற, இழவுனா இழப்பு நிமித்தமாக ரொம்ப அழுது அப்படி ராஜா முன்னால் சொல்லுகிறார். ராஜாவுக்கு உடனே இல்லை இல்லை இது தவறு, நீ உன் பிள்ளைய மன்னிச்சிட்ட, ஆகவே அந்த பிள்ளை உன் வம்சத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறபடினால் அவன் வாழணும், நீ அவளும் நல்லா தான் இருக்கணும், நீனும் அவன் மகனும் நீங்கள் நல்லா வாழணும், இப்படியாக உன் மகனுடைய ஒரு மயிர் கூட ஒரு முடி கூட கீழே விட நான் அலோவ் பண்ண மாட்டேன், நான் இந்த காரியத்தில் தலையிட்டு அதை சரி செய்வேன் என்று சொன்ன உடனே இவள் மெதுவாக ராஜாவினுடைய குடும்பத்திலேயே இப்படி ஒரு காரியம் இருக்கேன்னு அவனுக்கு புரிஞ்ச உடனே அவன் யார் இப்படி ஒரு ட்ராமா பண்ணி வந்துட்டு அனுப்புனது, தாவீது ராஜா பயங்கர ஸ்மார்ட்டு, யோவாபு தானே அப்படி என்று கேட்டு ஆமாம் என்று சொல்லி அந்த காரியம் சுமூகமாக முடிஞ்சிடும். அப்சலோமை யோவாபை வச்சே ஊருக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து விடுவார். ஸோ இந்த பெண்ணை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சூழலை உங்களுக்கு சொல்லிட்டேன். முதலாவது, அவளுடைய பெயர் அதில் கொடுக்கப்படலைனாலும் எவ்வளவு அழகாக அந்த ஊரிலே உள்ள புத்தியுள்ள பெண்ணாய் அவள் அறியப்பட்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இப்போ நம்மை குறித்து சொல்லணும் அப்படின்னா, அந்த பெத்தேல் ஹாலுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு பேசக்கூடிய நல்ல ஞானமாய் செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டர் உண்டே, அவங்களா? அப்படி என்று சொன்னால் நாம் ஞானத்திற்கு பெயர் பெற்றவர்கள், நல்ல காரிய செய்கிறவங்க. பெத்தேல் சர்ச்சுக்கு ஒரு சிஸ்டர் போவாங்க, அவ்வளவு பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்வார்கள். பெயர் தெரியாது, ஆனால் ஊர் நம்மை குறித்து அப்படி பேசும். பெத்தேல் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவ்வளோ ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க என்றெல்லாம் நம்மை குறித்து உலகம் அறியும் போது தான் நாம் நம்முடைய பெயர் என்னன்னு தெரியலனாலும் நம்முடைய குணாதிசயத்தை வைத்து இடத்தை வைத்து நம்ம அட்ரஸ் பண்ணப்படுவோம். இந்த பெண் இன்று மட்டும் ஞானமுள்ளவளாய் செயல்படலை, யோவாப் சொல்லி அனுப்பி அவள் ஞானமுள்ளவளாய் மாறிவிடவில்லை. தெக்கோவாவில் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ இருக்கிறாள் என்று அறியப்பட்டிருந்தாள். ஹல்லேலூயா. அப்போ எல்லா காலகட்டத்திலுமே அவள் மற்றவர்களோடு கூட உள்ள உறவிலே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே, குடும்பத்துக்குள்ள வருகிற பிரச்சனைகள் அல்லது அந்த ஊருக்குள்ள தெக்கோவா ஊருக்குள்ள வருகிற ஒரு விதமான காரியங்களை தன்னுடைய ஞானமுள்ள நடக்கையினால் சரிப்படுத்தி ஊருக்குள்ள நன்மையை அவள் செய்கிறவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்மை குறித்து எப்படி உலகம் அட்ரஸ் பண்ணுகிறது என்பது முதல் கேள்வி. ஐயோ அந்த சிஸ்டரா, அப்பா வேணாம்ப்பா, அவங்க சர்ச்சுக்கு போகும்போது நல்லா இருக்கும், வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா பயம், அப்படி நம்மை குறித்து சொல்லக்கூடாது. அல்லது நான் முதல்ல சொன்னேன்ல, அம்மா அவங்க வாய் திறந்துட்டா நல்லா இருக்கிற குடும்பம் கூட என்ன போயிடும், 2ஆ போயிடும் சொல்லுவாங்கல்ல. நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள இவங்களை விட்டா என்ன ஆயிரும், 2ஆ போயிடும். அப்படி என்ற பெயரெல்லாம் நமக்கு இருக்கா? இல்லை. இந்த பெண்ணை போல ஞானமுள்ள பெண், சமாதானம் பண்ணுகிற பெண், நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பெண், நல்ல குடும்பத்தை நடத்துகிற பெண் என்று சொல்லி நாம் அறியப்பட்டிருக்கிறோமா? ஆமென். பெயரே தெரிலனாலும் பரவாயில்ல, நம்முடைய குணம் நற்குணமாக உலகத்திற்குள்ள ஊருக்குள்ள அறியப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது, இரண்டாவது, அந்த வசனத்திலிருந்தே நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மற்றவங்க கிட்ட பேசுகிறது லகு. ஆனால் இப்பொழுது அவள் செல்ல வேண்டியது யாரிடத்துல? ராஜாவினிடத்துல. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. ராஜா எந்த முடிவும் எடுக்கலாம். அதிலும் ராஜாவுடைய தேசத்து பிரச்சனை அல்ல, இது ராஜாவுடைய சொந்த வீட்டு பிரச்சனை. நம்ம சொல்லுவோம்ல, அது பெரிய இடம், ஒதுங்கிக்குவோம். இதை நம்ம சொல்றோமா சொல்லலையா? மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஆலோசனை சொல்லுவோம். பெரிய இடம் இது நமக்கு வேண்டாம், அது பெரிய இடத்து சமாச்சாரம்,
நம்ம விலகிக்குவோம். இது பொதுவாக நம்ம சொல்லுவது. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஞானமுள்ள பெண்ணாய் ஞானமுள்ள மனிதனாய் இருந்தால், ஒருவேளை ஒரு குடும்பம், அது பெரிய குடும்பமோ சிறிய குடும்பமோ, இஷ்யூ பெருசோ சின்னதோ, உனக்கு அங்கு செயல்படுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் கர்த்தரால் தரப்பட்டால் நீ அதுல உன் ஞானத்தை வெளிக்காட்டு. ஹல்லேலூயா. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு உதவி செய். இந்த பாடத்தையும் அவள் நமக்கு தருகிறாள். அடுத்ததாக அப்படியே 13வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அதான் நான் சொல்லிட்டேன், தைரியம் உள்ளவளாய் ராஜாவிடம் சென்றாள். ஆனா அதே நேரம் இவளும் தாழ்மை உள்ளவளாக, 12வது வசனத்தை பாருங்க. ராஜாவாகிய என் ஆண்டவனோடே உமது அடியாள் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும். அப்படிதான் ராஜாட்ட போய் நிற்க முடியும். நான் உங்கள் வீட்டு பிரச்சனையை தானே நான் பார்க்க முடிவில் பாருங்க, நான் காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி ஒரு பெரிய இதை நான் செய்து முடிக்க போகிறேங்கிற மமதையோடு போய் நிற்கல. தாழ்மையோடு ஒரு ராஜாவை எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அந்த வண்ணமாக அவள் அங்கே அப்ரோச் பண்ணுகிறவளாக காணப்பட்டாள். தன்னுடைய கருத்தை, உண்மையை சொல்ல அவள் அந்த இடத்துல தயங்கலை. ஆமென். ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு டெலிகேட்டான சூழ்நிலை, ஆனாலும் உண்மையின் பக்கத்தில் நின்று உண்மையை ராஜாவாகவே இருந்தாலும் எடுத்து சொல்ல அவள் தயங்கலை. ஆனால் அதை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அப்பீலிங்காக, ரொம்ப தாழ்மையோடு, ரொம்ப ப்ளீஸிங்காக காணப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அது மட்டுமல்ல, 17வது வசனத்தில் பார்க்கிறோம், அந்த மையப்பகுதியிலே சொல்லுவாள், தேசத்துல நடக்கிறதையெல்லாம் அறிவதற்கு ராஜா தேவதூதனை போல இருக்கிறீங்க. ராஜா குடும்பத்துல ஒரு சின்ன சிக்கல், ராஜா குடும்பத்துல சின்ன சிக்கல் இல்லைங்க, நிறைய சிக்கல் ராஜாவுக்கு வரும். சொந்த மகனே சொந்த ஹாஃப் சிஸ்டர் என்று சொல்லுவோம். கற்பழிக்கிறது எவ்வளவு அவமானமான ஒரு காரியம். ஒரே தகப்பன் வெவ்வேறு தாய், இந்த மனிதன் அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டான். இது எவ்வளவு அவமானமான காரியம். அதனால ஏதோ ராஜா வீட்டில் அப்படி ஒன்று நடந்துட்டு ராஜாவுடைய மூத்த மகன் என்ன பண்ணிட்டான், ஊரை விட்டு ஓடி போயிட்டான். மீகாள் அவருடைய முதல் மனைவி இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டாள். இப்படி நிறைய அவமானமான காரியங்கள் ராஜாவுடைய வீட்டில் நடந்திருந்தாலும் அதை அவள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ராஜாவை குறித்து தாழ்வா அவள் நினைத்தவளுடைய வாய் வரல. ராஜாவுக்குரிய மரியாதையை கொடுத்தாள் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு கூட அவன் மீது இருந்த அபிஷேகத்தை மதிக்கிறவளாக, உங்களுக்கு இருக்கிற ஞானம் எப்படிப்பட்டது, தேசத்தில் நடக்கிற எல்லா காரியத்தை அறிந்து கொள்ள நீங்க ஒரு தேவ தூதனை போல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இது வந்து ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், சரியா? ஒரு காரியம் நடப்பதற்கு சொல்ல வேண்டிய விதத்துல, சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல வேண்டியவரிடம் நேராக சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 18-19 ராஜா கண்டுபிடிச்சிருவாரு, இது நம்ம யோவாபுடைய பிளாட்டுன்னு. உடனே ராஜாவை ஸ்ட்ரைட்டா கேட்கிறாரு, உன்னைங்க அனுப்புனது யோவாபு தானேன்னு கேட்ட உடனே இவளுக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கலாம். ஐயோ, யோவாபு நானும் அண்டர் கிரவுண்ட்ல இதை பிளான் பண்ணோம், ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, யோவா படைத்தளபதி, இப்போ அவரை காட்டி கொடுக்கலாமா காட்டி கொடுக்க கூடாதா? இல்லைங்க, இது நானே அப்படி யோசித்தேன், ராஜா வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படி சொல்லலை. எஸ், உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம், நேர்மை அவளிடத்துல காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டீலிங், அதுவும் அந்த இடத்துல காணப்பட்டது. அடுத்தது 21வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்துருச்சு. அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா. ஹல்லேலூயா. முதல் பெண் அந்த அபிகாயில் தன் குடும்ப ஆசீர்வாதத்திற்கும் தன் தொழிலின் ஆசீர்வாதத்திற்கும் செயல்பட்டாள். இவள் ராஜா வீட்டுல சமாதானம் உண்டாவதற்கு முயற்சி எடுத்தாள். ரிஸ்க் தானே. திடீர்னு ராஜா கோவம் வந்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஒரு பொம்பளை என்ன வந்து சொல்ற, கொண்டு போய் அவளை சிறைச்சாலையில போடுங்க, கொண்டு போய் அவ தலைய துண்டாக்குங்க, சொல்றதுக்கு ராஜா உரிமை இருக்கா இல்லையா? இருந்தது. தன் உயிரை பணயம் வைத்து நல்லது நடக்கணும் ராஜா வீட்டில், நான் இந்த ராஜாவுக்கு அடியில் தான் இருக்கிறேன், என்னை ஆளுகிறவர் இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற உணர்வோடு தைரியமாய் துணிச்சலாய் செயல்பட்டாள். ஹல்லேலூயா. மத்தேயு 5:9 கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் யாராம்?
தேவனுடைய புத்திர பயணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஞானத்தோடு செயல்படுவதற்கு வேதம் நமக்கு முன்மாதிரிகளை வைத்திருக்கிறது. ஆமென். காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த திறமை இருந்துச்சு, அந்த கிருபை இருந்தது. அதை செயல்படுத்தி முடிச்சுட்டு வந்துட்டாங்க, ஊரெல்லாம் போய் சொல்லலை. ஆமென். சரி, மூன்றாவதும் ஒரு பெண்ணு தான். அவளும் தாவீதோடு கூட இணைக்க அந்த தாவீதினுடைய சூழல் அந்த இதில் தான் வருகிறது. அதுவும் அதே 2 சாமுவேலில் வருகிறது. இன்னொரு 5 சாப்டர் கழிச்சு 20வது 2 சாமுவேல் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸு. இவளுடைய ஞானமுள்ள செயல்பாடு ஒரு ஊரையே காப்பாற்றியது. முதல் பெண் தன் குடும்பத்தை காக்க ஞானத்தை உபயோகித்தாள், அபிகாயில். 2வது புத்தியுள்ள பெண் ராஜா வீட்டுக்குள்ள சமாதானம் வர உதவி செய்தாள். 3வது பெண் ஒரு சின்ன ஊர் மக்கள் முழுவதும் காப்பாற்றப்பட அவளுடைய ஞானம் உபயோகப்பட்டது. சரி, இதில் நான் கதையை அவுட்லைனாக சொல்லிடுறேன். அந்த முதல் வசனத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா 20:1, அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரீன் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாக அங்கே இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்குறவனாய், தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் பேர் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? சேபா. எல்லாரும் சொல்லுங்க, சேபா. அவனை குறித்தே பேலியாளின் மகன் அப்படின்னா ஒரு மோசமானவன், நல்ல ஒரு கேரக்டர் இல்லாதவன். சரி, சேபா. அப்ப இவன் உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு குட்டையை குழப்புறான். அவர் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பங்கு இல்லை, பாத்தியோல நீ யூதாவுக்கு தான் ராஜா என்பது போல அவன் பேசுகிறான். இது யோவாபுக்கு பிடிக்கல. நான் முதலே சொன்னேன், அதே யோவாப் தான் இதுலயும் வராரு. ஜோவாப் வாஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். ரொம்ப ராஜாவை அவருக்கு பிடிக்கும், ராஜாவுக்கு உண்மையும் உத்தமமாக செயல்படுவான். ஸோ இப்படி செய்த உடனே இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும். நீ என்ன பண்ற, எங்க ராஜாவுக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்பி விடுகிறாயோ? ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தன் ஒன்றை சொல்லி எழுப்பி விட்டா அது கூட சேர்றதுக்கு என்ன வருவான்? 4 பேர் வருவான். அப்புறம் 4 40 மாறும். நம்ம பாலிடிக்ஸ்லாம் அப்படிதான் நடக்கு. நம்ம பார்க்குறோம்ல, ஒரு இடத்துல ஒருத்தர் எதிர்த்து நின்னாங்க, தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்க கூட பக்கப்பாட்டு பாடுறதுக்கு ஜால்ரா அடிப்பதற்கு 4 பேர் எழும்புவாங்க. அப்புறம் அந்த 4 பேரை பார்த்துன்னு ஒரு 40 பேர் எழும்புவாங்க. அந்த ஊரினுடைய தேசத்தினுடைய சமாதானம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி உண்டாகக்கூடாது என்று யோவாப் இவனை அழிச்சிடலான்னு பார்க்க அவனை விரட்டுகிறான். நடுவில் வேற கதையெல்லாம் வரதை நான் சொல்லலை. அவன் அப்படியே ஓடி போய் தாவீதுக்கு நம்மகிட்ட பங்கு இல்லை, பாத்தியம்ல, வாங்க நம்மளாம் தாவீதுக்கு எதுப்போன்னு சொல்லிட்டு எந்த ஊர் மட்டும் வருகிறான்? ஆபேல் மட்டும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எதிராளி ஆபேல் மட்டும் வரான். ஒரு கூட்டம் அவன் பின்னால போகுது. ஆபேல் என்ற ஊருக்குள்ள வந்து அவங்க அங்க அலங்கோன்னு இருக்கும். ஒரு ஊரை சுற்றி என்ன இருக்கும்? அலங்கம் இருக்கும். அந்த ஊருக்குள்ள போய் கதவெல்லாம் மூடிக்கிறாங்க. உடனே இப்ப யோவாப் தனியா வரல, ஒரு பெரும் படையோட வருகிறான். உடனே அவன் ஆர்டர் பண்றான், இந்த அலங்கத்தை இடிச்சு தள்ளுங்க, நம்ம உள்ள போய் அவனை பிடிச்சு கொல்லலாம் அப்படி என்று சொல்லி அவன் அலங்கத்தை, அந்த சின்ன ஒரு ஊர், என்னதான் ஒரு சின்ன ஊர்னாலும் ஒரு 10,000 பேர் வாழ்ந்தாங்க, இல்லை ஒரு 5,000 பேர் வாழ்ந்தாங்கன்னு வைங்களேன், எல்லாருக்கும் அழிவு வர இருக்கிறது. அப்பொழுது அங்க ஒரு பெண், அவளை குறித்து 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு. இவளுக்கும் பெயர் கொடுக்கப்படல, ஆனால் புத்தியுள்ள பெண். இவள் எந்த பட்டணத்தில் இருக்கிறாள்? ஆபேல் என்ற அந்த பட்டணத்தில் இருக்கிறவள் சத்தம். அவ உள்ள இருக்கிறா. வெளியே யோவாபும் அவன் படைத்தாள வீரர்களும் அழிப்பதற்கு எத்தனிக்கப்படுவது அவள் காதில் விழுந்த உடனே சத்தமா சொல்றா, யோவாபே, உங்களுக்கு வேண்டியது யாரு? சேபா என்ற இந்த எதிர்த்து ராஜாவுக்கு தலைமைத்துவத்திற்கு எதிர்த்து நிற்கிற இந்த ஒரு மனுஷன், அவனை நான் என்ன பண்ணிடுறேன், உங்க கையில பிடிச்சு தந்துடுறேன், இல்லை அவன் தலைய உங்ககிட்ட நான் வெட்டி துண்டாக்கி போட்டுடுறேன், நீங்க ஊரை அழிக்காதீங்க என்று ஊர் மக்களுக்காக அவள் நியாயம் பேசி சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் எத்தனை ஆம்பளைங்க அங்கே இருந்திருப்பாங்க, அல்லது எத்தனை தைரியசாலிகள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் வாய் திறவாமல் இருந்த போதும் நன்மைக்காக, ஊரின் சேமத்திற்காக
வாய்ஸ் அவுட் பண்ணுகிற பெண்ணாக இருந்தாள். ஹல்லேலூயா. ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது, நான் பெண்களுக்கு சொல்றேன், ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது யாரோ இன்னும் ஒரு சில பெண்கள் அல்லது ஒரு சில மக்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவர்கள் மீது ஒரு தவறான குற்றமோ அல்லது அவர்கள் ஏதோ ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்பட போறாங்க, இல்லை எதிராளிகள் அவர்களை அழிக்க இருக்கிறாங்க, எனக்கு உண்மை தெரியும் அல்லது நன்மையான ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்ற சூழலில் இருக்கும்போது நம்ம வாய்ஸ் அவுட் பண்றதற்கு ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நியாயம் ஒன்று என்று இருந்தால் அதை சொல்லுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்படி சொல்லிட்டு அப்புறம் உள்ளவ என்ன பண்ணான்னு சொல்லல, கொஞ்ச நேரத்தில் சேபாவினுடைய என்ன வந்துடுது, தலை மதில் மேல இருந்து தூக்கி போட்டுறாங்க. அவ கொண்டிருக்க மாட்டா, 4 பேர்ட்டு பேசி, என புத்தி உள்ள பெண் ஞானமா பேசி, ஒருவன் சாவது நலமா, நம்மளுடைய மொத்த ஊரும் அங்கே உள்ள ஜனங்களும் அழிக்கப்படுவது நலமா என்று கேட்டு முடிவில் அவனுடைய தலை வெளியே வந்து விழுந்துருது. நம்ம யோவாப் போதும் என்று சொல்லிட்டு திரும்பி போயிடுவான். இவளுடைய ஞானமுள்ள செயல்பாடு ஒரு ஊரே தப்புவிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்தது. இதிலும் இவளுடைய தனித்துவம், தைரியம் உள்ளவளாக இருந்தால் பலருடைய மத்தியிலே தேவையான போது அவள் தன்னுடைய சத்தத்தை அவள் she was able to voice out. அது மட்டுமல்ல, 17 to 19 நீங்க பார்த்தீங்கன்னா அவளுடைய தெளிவான பேச்சு, நம்பிக்கையோடு கூடிய சரியான முடிவு. நுழப்பல. தவிராஜா சரி யோவாப் கொஞ்சம் நில்லு, நான் ஏதோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லல. சொல்யூஷன், she had a solution. உனக்கு என்ன வேணும்? சேபா வேணும். சேபா தலை வெளியே வந்து விழும். ஓகே, முடிஞ்சு போச்சு. காரியத்தை தீர்மானமாய் தெளிவாய் வளவள கொளக்கொளன்னு இல்லாம செயல்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். இவள் பேசி உள்ளவங்க அந்த சேபாவை கொல்ல ஆயத்தமானாங்க அப்படின்னா, இவள் ஏற்கனவே பலமுறை இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்ததுனால she had an influence in her own place. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வீட்டில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சபையில் அல்லது வாழுகிற நம்முடைய சமுதாயத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸாக நல்லதற்கு, இந்த சேபாவை போல தீமைக்கு அல்ல நன்மைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ முதல் பெண் நான் சொன்னது போல குடும்பத்தின் சமாதானத்திற்கு நன்மைக்கு காரணமாய் வாயை திறந்தாள். இரண்டாவது பெண் ராஜா குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறினாள். இந்த மூன்றாவது பெண் ஊருக்கே ஆசீர்வாதமாக மாறினாள். ஹல்லேலூயா.